நாட்டுக்கு நாடு என்னாடு பொன்னாடாக விளங்கக்கூடிய நீர் வளம் நில வளம் கோவளம் கொடிவளம் என்று சொல்லக்கூடிய அத்தனை வளமும் பொருந்திருக்கக்கூடிய இன்னும் வெள்ளூர் தாய் கிராமத்தைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இந்நாள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு மெம்பர் கவுன்சிலர்கள் நாடாளுமன்றர்கள் கோவில் பூசாரிகள் ஆலய நிர்வாகிகள் கிராம பொதுமக்கள் இளைஞர் நற்பணி மன்றம் மகளிர் சுய உதவி குழுக்கள் கிராம பொதுமக்கள் இன்னும் ஆண்டு மனித இருக்கக்கூடிய படவிட்டால் என்று சொல்லக்கூடிய அந்த தாயாருடைய குடும்பத்தார் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய மேல்கொட்டி பக்கம் ஜீவா நாடகத்தினை பாராட்டி கிராம பணம் என்று சொல்லக்கூடிய பகுதி பணமாக ரூபாய் 200 வழங்கியிருக்கின்றார். அன்னாரது கிராமமானது ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேறொன்றி மூங்கில் பொறுப்பு சித்தி என்று 16 செல்வங்கள் பெற்று எந்த ஒரு குறையும் நேராமல் அந்த படவிட்டம்மான் அருள் பெற்று எந்த ஒரு குறையும் இல்லாமல் நன்மையை வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சேர்ந்தேன் அதே போன்று சற்று நேரத்துக்கு முன்பதாக தலையிலே கரகத்தினை வைத்தாடிய பிள்ளையினை பாராட்டி கரக பைசாவாக ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அன்னாரது கிரகமானது அம்மனுடைய திருச்சடையானது எத்தனை போல் வளர்ந்து கொண்டே செல்கின்றதோ அத்தனை போல் மென்மேலும் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஜெயம். அதே போன்று அம்மா மாண்டு மடிந்தாயம்மா இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்றிருக்கின்றார் படவிட்டால் என்று சொல்லக்கூடிய ஆத்திகை பெரியார். அவர் மாண்டு வளர்ந்து விட்டால் என்று எத்தனையோ கடவுள்கள் எத்தனையோ கிராமத்திலே இருக்கின்றது. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு நாள் திருவிழா என்று சொல்லக்கூடிய திருவிழாவை ஏற்படுத்தி அன்று கண்விழித்தால் அம்மனுடைய அருளானது நம்முடைய கிரகத்திலே பூர்ணமாக கிடைக்கும் என்பதற்காக திருவிழாவினை வைத்தார்கள். அதே போன்று இன்னும் மாண்டு மனித இருக்கக்கூடிய படவிட்டால் என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியாருக்கும் அவர் மாண்டு மனித விட்டாலும் அவரும் கடவுளை ஒருவராக திகழக்கூடியவர். அவருக்காக ஒரு இரவு கண்பிடிக்க வேண்டும். நாளைக்கு இதே நேரத்துல இங்க வந்தா இவ்வளவு பேர் இருப்பாங்களா? எதற்காக இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஏன்னு கேட்டா சாலோக சாயிஷ நன்காவது சேர்த்ததுனால இந்த இரவு கண்ணு விழித்தால் அனைவருக்கும் நல்லது, சேர்ந்தவர்களுக்கும் புண்ணியம். அப்படி 4ஆம் பதவி முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று இன்னும் படவெட்டால் அவருடைய மகனாக திகழக்கூடியவர் எஸ் சங்கர், எஸ் ஆனந்தன், மகளாக திகழக்கூடியவர் கே லதா, இன்னும் பேத்தியாக திகழக்கூடியவர்கள் பாக்கியா பிரியா, இன்னும் பேரன்களாக திகழக்கூடியவர் பாரத் பிரேம் விஜய் நவீன் சேது என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெரியார்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து எங்களுடைய மேலோட்டி பக்கம் ஜீவா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 1000 வாரி வழங்கி இருக்கின்றார்கள். அன்னாருடைய கிரகமானது எந்த ஒரு குறையும் நேராமல் நன்முறையிலே வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று அம்மாவுக்காக இன்று இரவு இந்த புனிதமான மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காவியமோ மனைவி கொடுத்த சாபம், மனைவி கொடுத்த சாபம் என்று சொல்லக்கூடிய நாவல் கதை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் தங்கள் வீட்டிலே குழந்தைகள் தவறு எடுத்தால் எத்தனை போல் மன்னிப்பீர்களோ அத்தனை போல் எங்களையும் எங்களுடைய நாடக நடிகர்களை மன்னிக்க வேண்டும் என்று இருக்கரம் கூப்பி கேட்டுக் கொள்கின்றோம். ஜெயம். ஏண்டா நாட்டிலே இருப்பது 4 திசை, 4 திசையிலே 3 திசைக்கு அனுமதி கிடையாது. இருப்பது ஒரே ஒரு திசை, மன்னர் உத்தரவு. இந்த ஒரே ஒரு திசையிலும் இருப்பதோ அடர்ந்த காடு. இந்த காட்டிலே எந்த ஒரு ஆடவர் வந்தாலும் சரி அவரிடத்துல இருக்கக்கூடிய காசு பணத்தினை பறிக்கணும். எந்த ஆம்பளை வரான்னு பாரு, அவங்கிட்ட வந்து போடணும். எனக்கும் தாங்கள் இருக்கிறது, அதோ எனக்கு பழக்கத்தை சென்று நீர் அறிந்து விட்டு செல்ல வேண்டும் வருகின்றேன். நீ ஓதி பார்த்தான உதவி வரமே எதே வருவது ஒரு ஆன்ம தெரியாம நிறுத்தி பேசுற யாரடி நீ? ஏன் ஒரு பொம்பளை வராங்க மேனஸ் இல்லாம நிறுத்திட்டு பேசுறீங்களா? யார் நீங்க? ஹூ ஆர் யூ? எனக்கு ஹூ ஆர் யூ? ஏய் நான் யாரும் தெரியவில்லையா? தெரியவில்லையே. இந்நாட்டை ஆளக்கூடிய மன்னவன் என்னுடைய பெயரோ கனகே. அதே தான் வணக்கம் 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 வணக்கம்.
வணக்கம் என்பது எப்படி அற்புதமான வார்த்தை. அது என்னடி வா தப்பா எடுத்துக்காதீங்க. வணக்கத்தை பிரிச்சு சொல்லி பாருங்க. எப்படி வந்து பாடுறாங்க. ஏய், நாளைக்கு ஸ்கூல் போனீங்கன்னாக்கா உங்க டீச்சர் போய் வா நக்கும் இல்லங்க. தமிழ்ல எந்த ஒரு வார்த்தையை பிரிச்சு சொன்னா பொருள் மாறிவிடும். அப்படியா? வா இணக்கம் கொள்வோம் என்பதற்காகத்தான் வணக்கத்தினை பிரிச்சு சொன்னேன். வா இணக்கம் கொள்வோம். அடடா, வணக்கத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறதா? இவ்வளவு அழகாக பேசுகிறாங்க. தன்ன தனிமையில் அடர்ந்து வரும் கானகத்தில் இங்கு உனக்கு என்ன வேலை? நீ யார்? உனக்கு பேர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். இறந்த உடனே தாய் தந்தையர் இருவருமே மாண்டு படுத்து விட்டனர். அதனால் இந்த கானகத்தில் இருக்கக்கூடிய விறகு சுள்ளிகளை பொறுக்க என்னுடைய வயிற்று ஜீவனை காப்பாற்றிக் கொண்டு வருகின்றேன். அப்படியா? என்னுடைய பேரோ கச்சிலை. கச்சிலை, நீ ஒரு பருவ வந்த மங்கை. அடர்ந்து வரும் கானகத்தில் கொடிய மிருகம் நேரமாக்கி விட்டது. பொழுதோ சாய்ந்து விட்டது. ஆகையால் நேரத்தோடு விறகு சுள்ளியை பொறுக்கிக் கொண்டு நீ வீட்டுக்கு செல். எனக்கும் வேலை இருக்கிறது. நானும் இருங்க. என்ன? ஒரு நாட்டு மன்னவருடைய கடமை என்னவென்று தெரியுமா? என்ன? நாட்டு மக்களுடைய குறை தீர்ப்பதுதான் நாட்டு மன்னவருடைய கடமை. உண்மைதான். நீங்கள் இந்நாட்டுக்கு மன்னவர். உண்மைதான். எனக்கு மிகப்பெரிய குறை நேர்ந்து விட்டது. என்ன உனக்கு குறையா? அந்த குறையை தீர்த்து விட்டு இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். பெண்ணே, உனக்கு என்ன ஒரு குறையாக இருந்தால் நாட்டு மன்னம் ஆளுக்கின்றேன். என்னிடம் சொன்னால் நான் தீர்த்து வைக்கிறேன். நிச்சயமாக சத்தியமாக தீர்த்து வைக்கிறேன். என்னை கட்டி எடுத்து ஒரே ஒரு மொத்தத்தை கொடுக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு எத்தனையோ குறைகள் உள்ளது. ஆனால் ஒரு ஆடவனை பார்த்து கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வருகிறாயே. ஆமா மாமா. மாமா? ஏய், என்ன சொல்ற? ஒரே ஒரு வாட்டி கட்டி எடுத்து முத்தத்தினை கொடுத்தா இந்த இடத்துல நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஏய் பெண்ணே, ஒரு காலம் முடியாது. மாமா நாளன தாம சற்று நேரத்துக்கு முன்புதான் உரைத்தேன் நீ ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்திருப்பா என்று. இப்படி அபுதராக பேசுகிறாய். நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஏன் நல்ல குடும்பத்துல பொம்பளை பிறந்தவங்க கட்டி பிடிக்க மாட்டாலும் முத்தம் தர மாட்டாளுங்களா? ஒரு காலம் முடியாது. என்ன முடியாது? சொக்கலக்கா சொலக்கா மக்களக்கா மலக்கா. சொக்கலக்கா சொலக்கா மக்களக்கா மலக்கா. என்ன சொல்றாய்வா? கிளி கிளி பிலிபிலி. என்னது? கிளி கிளி பிலிபிலியா? ஆமா. ஏய், என்ன சொல்ற? ஒன்றும் புரியவில்லை. கிக்கியா மிக்கியா. கிக்கியா மிக்கியாவா? டிங் டாங். அடிப்பாவி. டப்பாங் டப்பாங். எனக்கு புரிஞ்சது. நீ ஒரு மணியாட்டி கொடுதானே? டப்பாங் டப்பாங். இந்த காலத்தில் பெண்கள் உழைப்பது என்ன பற்றி புரியவில்லை. என்ன சொல்ற தெரியவில்லை. ஒரே ஒரு முத்தங்க. ஒரே ஒரு முத்தம். ஆமா. முடியாது முடியாது முடியாது. மாமா சொல்றியா? முடியாது, முத்தத்தை தர முடியாது. இந்த இடத்தை விட்டு உன்னால் போக முடியாது. முடியவே முடியாதுங்க. என்ன ஒரு ஆணவத்தை பார்த்தாய்? வேண்டுமா முத்தத்தை கொடுக்க வேண்டுமா? என்னடி நீங்க இங்க அச்சாடியே இவ்வளோ எசபா இருக்கு அப்படின்னா? அப்ப அங்க எங்கடி?
ஆத்துக்க போலாமா? ஆத்துக்க போலாமா? அடி ஆத்தி. வந்த வழி ஃபுல்லா தண்ணியா போய் கிடக்குது. போய் ஆத்துக்க கூப்பிடுற என்னடி சொல்ற? வா எங்கன போலாம் வா. ஏய், என்ன உனக்கு? 2024 காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க ஆம்பளைங்க தான் ரேப் பண்ணுவீங்களா? அதனால பொம்பளைங்க நாங்க இறக்கிறோம், ஆம்பளைங்க ரேப் பண்ணுறோம். வா பொம்பளைங்க எதுக்கு ஆம்பளை ரேப் பண்ண போறீங்களா? ஏற்கனவே நாடு குட்டுசாரா போய் கிடக்கு. இதுல நீங்க இறங்கி எங்க ரேப் பண்ணுவீங்க? நாசமா போகுது. நம்மளுக்கு தேவைன்னா என்ன சொல்ற? ஏய், என்ன வார்த்தையில புரியவில்லை. இல்லன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி புள்ளிங்க ஸ்டைல் கூட வரமா? புள்ளைங்க செயலுக்கு வர போறியா? ஆமா. எப்படி வர போற? வா நூக்கா வா லைக்கா. காவாயில போடுவா. பாட்டை கூட நான் எப்படின்னா கேட்டு மன்னிச்சிடுவேன். உன் பொசிஷனுக்கு இது பாரு. காவாயில வா மோட்டு மேல வாண்டியே. இந்த வயசுல காவாயில வர மோட்டு மேல வரவாளா நானு? ஏய், ஒரு நாட்டு மகனுக்கு என்ன மரியாதை? இல்லன்னா புள்ளிங்க ஸ்டைலுக்கு வா. எப்படி? ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு வா. உண்மைதாண்டி. மைக்கு புடி மங்கனே செருப்பலை. செருப்பாடி. ஊபு ஊபு. இந்த காலத்துல பாட்டு அதுவும் உனக்கு கரெக்டா இருக்குது பாட்டு. அந்த பாட்டு ஏய், 50 வயசுக்கு மேல வர ரத்த கொதிப்பு உன்னை பார்த்தா 16 வயசுல எனக்கு ரத்த கொதிப்பு வந்து நம்மளுக்கு. என்ன விட்டு இந்த நேரம் வேலை செய்திருக்கு. ஆமா ஆமா. லைக் புடிய செருப்படி. என்னடி கைது? ஏய் பெண்ணே, வேண்டாம் பிடிவாதம். என்ன ஒரு ஆணவத்தை பார்த்தாயா? மாமா என்ன ஒரே ஒரு முத்தங்க. முடியாதுடி. ஆ என்ன முடியாதுடினா முடியாதா? ஏய், ஒரே ஒரு முத்தத்தினை கொடுத்தா நீங்களும் நான் சந்தோஷமா இருக்கலாங்க. நீ யாரவக்காரி அகம்பாவ கொண்டவளே. மாமா என்ன கட்டி புடிடா கண்ணாலா கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. பெண் என்று பார்த்தேன். ஆனால் உன் பேயாட்டம் விளங்கவில்லை. உன்னை நிறுத்தி விட்டு எப்படி செல்ல வைக்கிறேன் பாடி. அது யாரவக்காரி அகம்பாவ ஆடவக்காரி முத்தம் வேண்டுமா? முத்தம் சரி. அந்த பெண்ணை செலவிட்டார். சக்தியை ஓய்விட்டு விட்டு பிறகு செல்ல வேண்டும். கரியானு தெரியுது மூஞ்சி. எப்பொழுது என்னை கை தொட்டு அடித்து விட்டாய்? கோபாலே எப்பொழுது நீ கை தொட்டு அடித்து விட்டாயோ நான் யார் என்று தெரியாமல் என் மீது கை வைத்து விட்டாய். 2 மணி ஆகும். 2 மணிக்கா கை தர்றேன். என்ன பாதியில 2 மணி ஆக போகுது, 3 மணி ஆக போகுது. அவன் என்ன அடிச்சுங்கிறான ஒரு வார்த்தை அவனா கேட்டீங்களா? கேட்க மாட்டாளுங்கோ.
நீ எதனா பேசி பாரு உங்க வீட்டுக்காரனே தள்ளி முடுவான். எப்பொழுது இவன் கை தொட்டு அடித்து விட்டானோ நான் யார் என்று தெரியாமல் என் மீது கை வைத்து விட்டான். டேய் முன்னாடி தூங்கிங்கிறான். டேய் என் மேல நீ யாருன்னு தெரியாம கை வச்சுட்டு எங்க ஆயா ஒரு தேவடியா, அதே வழியில வந்த எங்க அம்மா ஒரு தேவடியா, அதே வழியில வந்த நான் ஒரு தேவடியா. ஊர் சோறு கொஞ்சமா தூங்கணும், ஊர் சோறு ஓசில வச்சு சொட்டு வச்சுக்கிறீங்க. வயிறு பாரு முன்னாடி வண்ணா ஜாலு மாதிரி வந்துட்டு போகுது. விநாயகர் சக்தி போயிடுச்சுன்னு மட்டும் நினைக்காத. அடுத்த வருஷத்துக்கு புக் பண்ணிக்கிறாங்க. நான் ஒண்ணு தலை மட்டும் இருக்காதுமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 40 வருஷமா இருக்குது. எப்ப இது காரியம் அதுதான் முன்னாடி இப்படி வருதுன்னு பார்த்தா கீ ஒரு 4 கிலோ ஆடிங்க வந்து போறோம். ஏன்டா 40 லட்சம் 50 லட்சம் கம்பெனி காட்டுறீங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை ஆபரேஷன் பண்ணி வரக்கூடாது. நீ வரத்து மாதிரி அதாண்டா ஒருத்தர் அத்துப்படியே எடுத்துன்னு பாக்குறேன். நான் மாட்டேன். ஐயோ இது வேற எம்ஜிஆர் நினைப்பு மனசுல. கண்ணாடி கண்ணாடி வேற. அவன் நச்சுந்தான் அப்ப வந்து கேட்கத்தான்றா சொட்ட. அவன் கை மச்சானா கையில காட்டிருக்கலாம், கால் மச்சா கால் மச்சான்னு சொல்லலாம். நான் சூத்து மச்சான் மாதிரி 4 கம்பெனி வழி தெரியாதுன்னா ஏதோ எங்களால முடிஞ்சவரை நாங்க கேட்டு வாயில கட்டா கூட இப்ப வாய் உள்ள குழந்தைங்க போயிடுச்சுக்கோம். நான் என்ன பண்ணா அது ஏதோ அந்த கூட்டுறோம் காசப்பா கிட்ட வந்து எப்பா நாங்க வழி கேட்டுக்கிறோம்பா. இல்ல ஊருக்காரங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சுக்கிறாங்க லொகேஷன். சரியாப்பா கேளுப்பா, ஊர் பேரு பில்லூர்ன்றது கூட சொல்ல மாட்டான் சொட்டை. இல்ல நானாவது போய் கேக்குறேன், ஊர் பேர் சொல்றேன், வாட்ஸ்அப்ல லொகேஷன் அமைச்சுட்டாங்க. சரி வேனை விட்டு கீழே போய் நின்னவன் நான் கேட்டிருக்கேன், எப்பா பில்லூருக்கு எப்படி போனோம் அப்படின்னு கேட்டு அவன் ஊருக்கு சொல்லி இருப்பான். லொகேஷன் எடுத்துன்னு வந்து கையில வச்சுக்கின்னு அந்த வாட்ஸ்அப்ல லொகேஷனுக்கு எப்படி போனோம் அவன் போன் உள்ள போடான்றான். அட சொட்ட பில்லூருக்கு எப்படி போனோம்னு கேக்கண்டா, லொகேஷனுக்கு எப்படி போனோம்னு கேட்கறாங்க. உனக்கு தான் தெரியல வாட்ஸ்அப் தெரியலன்றான் கேக்குறேன். அவன் மூஞ்சி பாரு அவனுக்கு. யாருன்னா புழுவுடு கட்டினீங்கன்னா அவன் தூத்துல குச்சி சொல்லி பிச்சு பொம்மை மாதிரியா இருக்கிறான் பாரு ஆளு. எப்ப வெடிக்குமோ ஆண்டவா, கிறிஸ்துமஸ்குள்ள வச்சுனுண்டா கம்பெனி பேரு, அதுக்கப்புறம் மாத்திருவான். அவன் அடித்து விட்டான். எப்பொழுது இவன் என்னை கை தொட்டு அடித்து விட்டானோ தாய் கொடுத்த வத்திமையை, இந்த வத்திமையை இவனுக்கு வைக்கின்றேன். பின்பு தெரியும் இந்த கற்சிலையினுடைய ஆட்டம். கொஞ்சம் கொஞ்சமா டேய் ஏன் மேலே கை வச்ச ஜோவரண்டா. எல்லாரையும் மாப்பாங்க. பத்திக்கிச்சீடா கொண்டபடி பத்திக்கிச்சீடா அழகின் ரதமே, அற்புத விளக்கே, அணையாத தீபமே, என் ஆனந்த ராகமே, இப்படிப்பட்ட பேரையை படைக்கின்ற யாரம்மா நீ? ஐயோ பாரு, உன்னை பார்த்தா நடக்குது. அம்மா அனைத்து ஒரு காரகத்தில் இப்படி வழக்கத்தில் யாரம்மா நீ? என்னது அப்புக்கு உப்புக்கு சாப்புதா என்ன சொல்ற? முதல் முறையாக ஒரு ஆணை பார்க்கின்றேன் அல்லவா? உண்மைதான். பார்க்கின்ற பொழுது வார்த்தைகள் தடுமாறுகிறது. அப்படியா? ஐயோ என்ன ஒரு அழகு! உன்னை பார்த்தேன், உன் மீது ஆசை கொண்டு விட்டேன். அது என்னமோ தெரியவில்லை, என் நாட்டில் கூட இப்படிப்பட்ட அழகை நான் பார்த்ததே இல்லை. பார்த்தே இருக்க மாட்டேங்குது. உண்மையா சார்? ஆனால் இவ்வளவு அழகாக்கின்றாயே, நீ யார்? உன்னுடைய பெயர் என்ன? நானும் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். உண்மையாவா? ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்தவள். அப்படியா? என்னுடைய பெயரோ? உன்னுடைய பெயரோ கக்காவா?
பொம்பளை பேர் அடிக்க அக்கான்னு வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் சொல்லலையே. முதல்ல அவசரப்படாதீங்க. அப்படியா? உங்களை பார்க்க சொல்லி எனக்கு வார்த்தைகள் தடுமாறுதுங்க. எனக்கும் அப்படித்தான். நான் எங்க ஊர்ல ஆம்பளை பசங்களை கூட பார்த்தா கூட நான் குஞ்சு குஞ்சு தான் பார்ப்பேன். எங்க பாப்பா? குனிஞ்சு பார்ப்பேன். அதை குனிந்து பார்க்கிறாய். ஆமா. உன் வார்த்தை இருக்கின்ற நெளிவு சுழிவு இன்று முழுக்க உன்னை பார்த்துக் கொண்டே இருக்கலாம். பார்த்துக்கினே இருக்கலாம். ஆமா. என்னுடைய பெயரோ கற்சிலை. கற்சிலை, உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு அழகான பெயர் வைத்திருக்கிறார்கள். உன்னை பார்த்து இருந்தாலும் ஒரு நாட்டு மன்னன் உன் மீது ஆசைப்பட்டு ஒரே ஒரு முத்தம் என்ன சொல்றாங்க? போது நிறுத்துங்கள். நீங்களோ நாட்டுக்கு மன்னவர். உங்களுக்கு எனக்கு ஏணி வைத்தாலும் மெட்டாது வந்த வழி பார்த்து செல்லுங்கள். நான் போயிட்டு வரேன். கற்சிலை நில். அழகி அத்தனையும் ஒரே இடத்தில் கொட்டி கிடத்திருக்கின்றான் ஆண்டவன் உனக்காக. பார்த்தாயா? கற்சிலை, ஒரு நாட்டு மன்னன் உன் மீது ஆசைப்பட்டு இன்று ஒரே ஒரு நாள் இரவு உன்னிடம் நான் நகை செல்வதற்கு பணம் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, நகை வேண்டுமா, அல்லது என் நாள் வேண்டுமா, எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு நான் தயாரித்து என்ன சொல்கிறாய்? இன்று ஒரே ஒரு இரவு இங்கு தங்குவதற்காக நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம். நான் கேட்கின்ற 2 சத்தியத்தினை மட்டும் செய்தால் போதும். உங்களை கட்டி அணைக்கின்றேன். முத்தத்தினை நான் கொடுக்கின்றேன். 2 சத்தியமா? உன் அழகுக்காக 2 சத்தியம் என்ன? 2000 சத்தியம் கூட செய்வதற்கு நான் தயாரித்து என்ன வேண்டும்? முதல் சத்தியம், எக்காரணத்தை கொண்டு என்னை விட்டு நீங்கள் பிரியவே கூடாது. இது முதல் சத்தியம். பிறகு 2வது சத்தியம், நான் எந்த நேரத்தில் எந்த பொருளை கேட்டாலும் நீங்கள் தங்கு தடையின்றி தர வேண்டும். இது 2வது சத்தியம். அவ்வளவுதானே? ஆமாங்க. கற்சிலை, நீ கேட்ட இந்த சத்தியத்தை இதோ தந்துவிட்டே. கற்சிலை, மாமா, உன்னுடைய அழகினை வந்திக்க வேண்டும். எப்படி தெரியுமா? சொல்லுங்களேன். கற்சிலை, மாமா, கண்ணமோ தக்காளி, கண்ணமோ தக்காளி, கனிந்த நிறமோ பப்பாளி, தக்காளி, முன்னழகு பீர்க்கங்கா, பின்னழகு பூசணிக்கா, மூக்கோ சிவப்பான பீட்ரூட், நாக்கு அழகான கேரட், மொத்தத்தில் நீ ஒரு மார்க்கெட்டு. மொத்தத்தில் நீ காய்கறி விக்கிறவன் என்று தென்னீர் பொம்பளை வர்ணிக்கு சொன்ன முன்னாடி பேருக்கங்க, பின்னாடி பூசி. கற்சிலை, பசுமையான வார்த்தையை கொண்டு ஒரு மங்கையை வளர்ப்பதுதான் உங்கள் அர்த்தம். இருந்தாலும் இந்த அழகை நான் சொல்ல வேண்டும். பார்க்கின்ற பொழுது எப்படி தெரியுமா? சொல்லுங்கள் மாமா. கற்சிலை, மாமா, அடி என்னடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி. இது கண்ணாடி முக்குத்தி மாளிகை சிவப்பும் மச்சானை இழுக்குதடி. இருக்குதடி.
நெளிப்பூ என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பும் மச்சானை இழுக்குதடி கட்டளை ஆமா நான் வந்ததோ காட்டுக்கு, ஆனால் எனக்கும் அதிகமான பசி இருக்கிறது. பசி எடுக்கின்றதா? உண்மைதான். இதே இந்த ஒத்தையடி பாதன் வழியாக செல்லுங்கள். கட்டளை இந்த ஒத்தையடி பாதன் வழியாக செல்லுங்கள். உண்மைதான். அங்கே ஒரு குடிசை, என்னுடைய குடிசை காத்துக் கொண்டிருக்கும். உண்மையாக அது வாசலிலே காத்துக் கொண்டிருங்கள். கானகத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகளை பறித்துக் கொண்டு வந்து விடுகின்றேன். கட்டளை உனக்காக காது கொடுப்பேன். அப்படியாகட்டும். வந்துடுங்க. வரட்டுமா? பொம்பளைன்னு பார்க்காம ஏன் மேலையாடா கை வச்ச? எப்பொழுது பெண் என்று பாராமல் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டாயோ, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா தாண்டா பழி வாங்கணும். சோறா கேட்டுக்கிற சோறு அடுத்தது உனக்கு சோத்துல வைக்கிறண்டா சூன்யம். இதன் பிறகு தெரியும் இந்த கற்சிலையினுடைய ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா. டேய், இந்த ஊர்ல உன்னை நார் மட்டும் கிழிக்கிற மாதிரி நான் கிழிக்கல, உன்னை நண்டு கால் போடுற மாதிரி நான் போடல. அது பேசி பாரு போய் சட்டி போடுவான். எப்பொழுது இவன் என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடி விட்டானோ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை பழி வாங்குறேன்டா. டேய், சோத்துல வைக்கிறேன்டா உனக்கு சூன்யம். யானால் பறந்தே நான் தேடுவேன் ஆடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன் தாய் கொண்டு பேசுமோ கண்கள் இரண்டோ சொன்ன பேசுமோ என்ற இடம் யாவும் இழந்தோன போதுமே அன் சொன்ன வார்த்தை அலை போன போதுமே தலையாளி இங்கே மனவாளன் அங்கிங்கே உயிர் வாழ்வதெங்கே கண்கள்